தீபாவளி ஸ்பெஷல் முறுக்குங்க. ரேஷன் அரிசியில் முறுக்கு செஞ்சுருக்கேன். நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் முறுக்கு வந்து உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ரேஷன் அரிசி முறுக்குன்னே சொல்ல மாட்டாங்க. வெந்நி விட்டு பிசைஞ்சு பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டு பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ அரிசி மாவுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஹீட் பண்ணக்கூடாது. லேசாக மெல்ட் ஆனோன்னா நம்ம எடுத்துடணும். அன்சால்ட் பட்டர் தான் எடுத்துருக்கேன். இப்போ 3 பவுல் அரிசி மாவு, 3/4 பவுல் பொட்டுக்கடலை மாவுங்க. இதெல்லாம் சலித்து எடுத்துகிட்டு உப்பு, 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வரமிளகாத்தூள், அப்புறமா பட்டரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க. இந்த மாதிரி நல்லா கையை விட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம விடும்போது உருந்து போகணும். அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப போட்டுறாதீங்க, உருந்து போயிடும். அளவோடு போட்டிங்கன்னா தான் முறுக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் அதிகமாகச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்பூன் கட்டி காயத்தை போட்டு கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ வெந்நி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. கை சூடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாதி பாதியாக எடுத்து பிசைஞ்சிருக்கேன். பவுல் வந்து சின்னதாக இருக்கனால 2 தடவை போட்டு பிசைஞ்சிருக்கேங்க. 2 தடவை பிசைஞ்சிட்டு அப்புறமாட்டு ஒன்றா சேர்த்து பிசையணும். லாஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் நல்ல ஹீட்டான எண்ணெய்ங்க. முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேருந்து 1 ஸ்பூன் கோரி நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப திக்காக பிசையாதீங்க, கொஞ்சம் புளிகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சில்லு முறுக்கு சில்லை போட்டு நம்ம அடைச்சிட்டு மாவை உள்ளே ஏற்றிட்டு நம்ம கரண்டியில் அதில் நினைக்க தட்டில் போட்டு பிசைஞ்சு போடலாங்க. அடுப்பு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. வருஷம் வருஷம் நல்ல முறையாக தீபாவளி வரணும், எண்ணெய் சட்டியில் எதுவும் கையில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவாங்க. கடவுளை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் ரொம்ப செழிப்பாக இருக்கணுங்க, அதுக்காண்டி செய்வாங்க. இப்போ முறுக்கு வந்து கரண்டியில் பிழிஞ்சி போட்டாச்சு. தட்டில் பிழிஞ்சதை இடத்துல ஆட் பண்ணிடலாம். தட்டிலையும் இந்த மாதிரி பிழிஞ்சி போடலாம். கையில் படாமல் போடணுன்னா கரண்டியில் வச்சு போடுங்க, சூப்பராக கிடைக்கும். பிக்னிஸ் கூட சூப்பராக பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நல்லா பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு யாரும் பொட்டுக்கடலை முறுக்குன்னே சொல்ல மாட்டாங்க. ரேஷன் அரிசியில் அவ்வளோ சாஃப்டாட்டு மொறுமொறுப்பாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், மொறுமொறுப்பாட்டு கையில் வைக்கிறதுக்குள்ளே நொறுங்கிடுதுங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் முறுக்குங்க. எப்படி சத்தங்க இருக்குது பாருங்கள், மொறுமொறுன்னு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கும் முறுக்கு கூட சூப்பராக இருக்கும். கரெக்டு தானே?